எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். 126வது இலக்கிய வட்ட கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மறுமுறையும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியை பற்றி நினைவு கூற இங்கு வந்துள்ளேன். 1968, 69ஆம் ஆண்டுகளில் நான் 66லேயே வேலை செஞ்சுட்டேன். 68, 69ஆம் ஆண்டுகளில் அந்த பள்ளியில் பணியாற்றக்கூடியவர்களிலே இளையவன் நான் தான். அங்கு ஒரு கவிதை அரங்கம் அந்த அவிநாசி ஒன்றியத்திலே வைத்திருந்தார்கள். அது கூட்டு குடும்பம் என்ற தலைப்பு. அதில் பாட்டன், பாட்டி, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, குழந்தைகள் என்று 9 தலைப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் எங்கள் பள்ளி நடுநிலைப் பள்ளியாக இருப்பதால் அதற்கு குழந்தை என்ற தலைப்பை கொடுத்து விட்டார்கள். நான் இளையவனாக இருப்பதால் என்னை பேசுவதற்கு தலைமை ஆசிரியர் பணித்து விட்டார். கவிதை எழுத எனக்கு அப்பொழுது தெரியாது. மேடைகள் பேசியும் பழக்கமில்லை. அப்போ தான் வேலைக்கு போனோம், புதுசு. அப்போ எனக்கு கை கொடுத்தவர் பாரதியார் தான். பாரதியார் கண்ணனின் காதலி, கண்ணனின் சேவகன், கண்ணனின் அப்பா, கண்ணனின் தாய், கண்ணனின் குழந்தை அப்படின்னு எழுதியிருக்காரு. கண்ணன் என் குழந்தை அப்படிங்கிற தலைப்பிலிருந்து கவிதைகள் எடுத்து நான் அங்கே படித்தேன். அதுக்கு பாராட்டும் பரிசும் கூட கிடைத்தது. எப்போ 1968, 69 எவ்வளோ ஆண்டுகள் கடந்தெடுத்து பாருங்கள். அதனுடைய ஞாபகமாக டைரியிலிருந்து எழுதிட்டு வந்து உங்களுக்கு படித்து காட்டுறேன். எனக்கு ரொம்ப பிடித்த கவிதையும் கூட. பாரதியார் கவிதைகளில் மிக பிடித்த கவிதை சின்னஞ்சிறு கிளியே, செல்வக் களஞ்சியமே, பிள்ளை கனியமதே, பேசும் பொற்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, ஓடி வருகைகளே உள்ளம் குளிருதடி, உச்சிதனை முகுந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சியுனை ஊரார் புகழ்ந்தாள் மேனி சிலிர்க்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம் கல்வெறி கொள்ளுதடி, சற்று உன் முகம் சிவந்தால் சஞ்சலமாகுதடி என் மனசு, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, சொல்லும் மழலையிலே துன்பமெல்லாம் தீருதடி, அன்பு பெருகுதடி, அன்பு தருவிதிலே உனக்கோர் தெய்வ நிகராகுமோ அப்படின்னு குழந்தை பற்றி பாடியிருக்காரு. அது எனக்கு பிடித்த கவிதைகளில் ஒன்று. பாரதியாரை நினைவு கூறுவதற்காக இந்த கவிதையை உங்கள் முன் படித்து காட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.